அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுந்தரபாண்டி போய் மலையப்பன் காரை தடுத்து நிறுத்துறாங்க. மலையப்பன் இறங்கி வராங்க. ஏன்டா உனக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா? ஊரை விட்டு கிளம்புறியாங்கிறாங்க. அப்பா சாமி இதா பாருடா, எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. இப்போ என் உடம்புல வலி தான் இருக்குது. இந்த வலி மட்டும்தான் எனக்கு தெரியுதுங்கிறாங்க மலையப்பன். முதல்ல நான் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், இல்லைன்னா என்னால் வலி தாங்க முடியாதுங்கய்யா. வலைய விடுறீங்களா? நான் கிளம்புறேங்கிறாங்க மலையப்பன். ஏன்டா நீ எந்த ஊருடான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. நான் மதுரைக்கார ஒரிஜினல் மதுரைக்காரங்கிறாங்க. அடைச்சி அப்படி சொல்லிக்கிறக்கு உனக்கு கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லையா? ஏன்டா மதுரைக்காரன் ஒருத்தனே போதும், ஒருத்த பையன் நீ எல்லாம் அடிச்சு தூக்க வேண்டாமா? ஒருத்த பையன் அடிக்க வந்தா அவனை அடிச்சு தூக்கி விசிறி எந்திட்டு நீ போக வேண்டாமா? நான் யாரையும் தூக்கல, முதல்ல எனக்கு வலிய விடுங்கிறாங்க. அடைச்சி உனக்கு வெக்கமா இல்லை? போய் ரத்னாவை தூக்கிட்டு வர சொன்னா எஸ்கே தூக்கிட்டு வர கொண்டுட்டு வானா அடிக்க வாங்கிட்டு ஓட பாக்குறேன். வேணா நான் சேலை வாங்கி தரேன், அதை கட்டிக்கிட்டு போறியா? யோ ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். என்ன நான் சொல்லி வச்சுட்டேன், என்கிட்ட அளவா பேசுங்கிறாங்க. அடைச்சி மானம் கெட்டவனே, உன் கூட வந்தவங்களும் ஆம்பளை தானே இல்ல ஆம்பளை வேஷம் போட்ட பொம்பளைகளான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஏண்டா அழகு அழகு ராணிகளா, வாங்க வாங்க வந்து இறங்கி வாங்க, உங்க முகர்களையும் நான் பாக்குறேன்னு சவுந்தரபாண்டி எல்லாத்தையும் கோபத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுறாங்க. என்னண்ணே இந்த ஆள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, இவர் அடிச்சு தூக்கிட்டோமான்னு கேட்கறான் ஒரு ரவுடி. கொஞ்சம் அமைதியா இருடான்னு சொல்றாங்க மலையப்பன். அடி அடி அடிச்சு தூக்குவா, அடிச்சு தூக்கி எறிய வக்கில்ல இவனுக்கெல்லாம். நீ ஒரு கையாளு, வா இந்த வயசான கிழவனை அடிச்சு தூக்குறாங்கறியா, வா வந்து அடி வாங்கிட்டு கூப்பிடுறாங்க சவுந்தரபாண்டி. யோ உனைத்தே எத்தனை தடவை அடிச்சு தூக்குறதுங்கிறாங்க. யோ அடிச்சு தூக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரே அடியில் அடிச்சு தூக்கி நீ அடி வாங்குறத நான் அவமானப்படுறேன்ல. மரியாதையா சொல்றேன், நான் சொல்றத கேளு. உன்னை அடிச்சு போட்டானே சண்முகம், அவனை கொன்னுட்டு நீ போ. அவனை அடிச்சு கொல்லாம போனேன்னா உன்னோட ஊர் தேடி வந்து உன்னை மானத்தை வாங்கிடுவேன் பாத்துக்கோங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பெருசு என்ன அதெல்லாம் கேட்குறாங்க. ஆமா அந்த சண்முகம் கூட சேர்ந்துக்கிட்டு உன்னைய பொழந்து கட்டுனானே, அந்த வளர்ந்து கட்டுவேன் அவன் யாரு தெரியுமா? என்னோட மவன். அது மட்டும் இல்ல, நீ தூக்கிட்டு ஓட பாத்தியே அந்த எசைக்கு, அவளோட புருஷன் தான் இவன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவன் தான் இந்த ஊருக்கே சர்க்குலர் இன்ஸ்பெக்டர். அண்ணே அடி வாங்கும் போதே நினைச்சேன் இது போலீஸ் சரியா தான் இருக்கணும், நான் நினைச்சது சரியா போச்சு பாத்தீங்களான்னு சொல்றாங்க ஒரு ரவுடி. நீ மட்டும் சண்முகத்தை கொல்லாம போனேன், அப்புறம் உங்களோட ஊரு பேரு அட்ரஸ் ராசி நட்சத்திரம் இது அத்தனையும் நானே என் மவன்கிட்ட கொடுத்துருவேன். அவன் டீமோட சேர்ந்து உன்னை பிடிச்சாங்க, அப்புறம் நீ மொத்தமா ஒன்றும் இல்லாம தான் போவேன். எப்படி சௌகரியம் உன்னோட டீட்டெயில கொடுக்கட்டுமாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. மலையப்பன் திருன்னு முழிக்கிறாரு. மணமேடையில ரத்னாவும் வெங்கடேஷும் பேசிக்கிறாங்க. ரத்னா நீ நினைச்சதை சாதிச்சிட்டியல்ல, இப்படி உங்க அண்ணனை விட்டு கொடுக்காம இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறாங்க வெங்கடேஷ். ரத்னா அதுக்கு சாரி கேட்கறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என்னையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற நம்பிக்கை வந்துருச்சு ரத்னாங்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்றாங்க ரத்னா. என்ன சூடாமணி இப்ப சந்தோஷமானு கேட்கறாங்க வைகுண்டம். என் நெஞ்சே நிறைஞ்சிருக்குங்க, இப்பவே எனக்கு சாவு வந்தா கூட சந்தோஷமா செத்துடுவேங்கிறாங்க சூடாமணி. பிள்ளைய மனக்குளத்துல பாத்துட்டு இல்லையா அந்த சந்தோஷங்கிறாங்க சூடாமணி. என்னது நல்ல காரியம் நடக்க போவையில அவசகுணமா பேசிக்கிட்டு சந்தோஷமா கல்யாணம் நடக்கிறத பாருன்னு சொல்றாங்க வைகுண்டம். ஐயரு மாங்கலிய தட்டை எடுத்து கொடுத்து எசிகை கிட்ட இந்தாமா இதை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு கொடுக்குறாங்க. எசிகையும் அதை எடுத்துட்டு போய் பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லார் முகத்திலையும் கல்யாண கலையோட ஆனந்தமா நிறைஞ்சிருக்கு சபை நிறைஞ்ச அந்த இடத்துல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. மலையப்ப சவுந்தரபாண்டிய மீறி போக முடியாம ஐயா நிலைமை தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்கிறாங்க. எப்படி பேச சொல்ற நீ? எல்லாம் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சேன், ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும்தான் உன்னோட பிளான். கௌரவ சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி சண்முகத்தை பழிவாங்கறதுக்கு உனக்கு அடுத்த சந்தர்ப்பம் ஏதாவது கிடைக்குமா சொல்லு பார்க்கலாம். இப்ப என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க மலையப்பன். டே நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, இப்ப அங்க என்ன நடக்குதுங்கிறாங்க. கல்யாணங்கிறாங்க. ஆமா அந்த கல்யாணத்துல தான் சண்முகம் முழு கவனமும் செலுத்திட்டு அவன் கொஞ்சம் அசந்து இருக்கிற நேரத்துல போட்டு தள்ளிட்டு போறது ரொம்ப சுலபம். அதை மட்டும் நீ முடிக்காம போயிட்டு மதுரைக்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து உனக்கு மொட்டை அடிச்சு கரும்புல செம்புலி குத்தி உடம்புல சேலையை கட்டி கைக்கு வளையல போட்டு ஊர் உலமா கூட்டிட்டு வந்து வீடியோ எடுத்து மதுரை முழுக்க பார்த்து நான் கூட செய்ய வேண்டாம். என் மவனை கூப்பிட்டு இவன் தான் நான் கையை காட்டினேன்னு போதும் அவன் செஞ்சு போடுவாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. உண்மையிலேயே உனக்கு வெக்கமான ஏதாவது இருந்தா, நீ பொட்ட பையன் இல்லைங்கிறது உண்மைனா, நீ வீரத்தை காட்டுறதுக்கு தான் மேச வச்சிருக்கிறேங்கிறது உண்மையா இருந்தா போய் அந்த சண்முகத்தை போட்டு தள்ளிட்டு வா. அப்படியெல்லாம் இல்லை நான் பொட்ட பையன் தான் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து காலை தொட்டு கும்பிட்டு இங்கேருந்து ஊரை பார்த்து ஓடி போங்கிறாங்க. மலையப்பனுக்கு சரியான ரோசம் கோபம் வருது. போனதையும் டோர் திறக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு அருவாள் வாழை எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நான் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு மலையேறி போய்கிட்டு இருக்காங்க. மலையப்பன் போறதை பார்த்து சவுந்தரபாண்டி சிரின்னு சிரிக்கிறாங்க. இதை பார்த்தா சனியனும் ஐயா பின்னிட்டிங்க போங்கிறாங்க. ஆமாண்டா இவ போறத பார்த்தா நிச்சயமா அந்த வெறும்பைய சண்முகனை முடிச்சு கட்டாம வரமாட்டான் போல இருக்குங்கிறாங்க. எப்படியோங்க ஐயா வழியிலேயே வந்த ஆளை வழி அனுப்பாம அப்படியே கொலை பண்றதுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா ஐயா, இதுதான் ஐயா உங்க சாமர்த்தியங்கிறாங்க சனியா. அதுதான் இல்ல சனியா சவுந்தரபாண்டிங்கிறதுங்கிறாங்க. நல்லா உசுப்பேத்தி விட்டியாச்சுல்ல, நிச்சயமா அவ காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டியும் சனியனும். கல்யாண கோலத்துல இருக்கிற ரத்னா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நாத்தனார் யாருமான்னு கூப்பிடுறாங்க. பரணி வாமா அப்படின்னு கூப்பிடுவோம். பரணி தான் போய் பக்கத்துல நிக்கிறாங்க. ரத்னா கழுத்துல தாலி கட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல எல்லாரும் அவங்களையே மறந்து கல்யாண கோலத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மலையப்பனோட ஆளுகள் எல்லாரும் அங்கங்க போய் பதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. கெட்டி மேலங்கிறாங்க. வெங்கடேஷ் தாலி எடுத்து ரத்னா கழுத்துல வைக்கிறாங்க. அப்பவங்க பார்த்து
சண்முகத்தையும் முத்துப்பாண்டியும் நம்ம ஆளுங்க பிடிச்சிக்கிறாங்க. தாலி கட்டினதும் அர்ச்சனை தூவலாம்னு எல்லாரும் கை தூக்கி அர்ச்சனை போடுற நேரம் பார்த்து இந்த பக்கமாலே சண்முகம் அப்படின்னு சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. இன்னைக்கு நீ செத்தேடா அப்படின்னு அருவாள் வீச்சோட வந்துட்டு இருக்காங்க மலையப்பன். சூடாமணி தன் மகன் உசுரை காப்பாத்தணுமேனு ஓடி வந்ததும் சண்முகத்துக்கு வரப்போற குத்த அவங்களே கத்தி குத்த வாங்கிக்கிறாங்க சூடாமணி. மலையப்பன் கத்தியில குத்திட்டு குறி தவறி போச்சேன்னு அந்த கத்தி அங்கேயே போட்டுட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க. இங்க எல்லாருமே அம்மா அப்படின்னு ஓடி வந்து அம்மாவை தாங்கி பிடிக்கிறாங்க. சரிஞ்சு விழுந்த சூடாமணியை தம் மடியில ஏந்திக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம். அப்பதான் மலையப்பன் சவால் வேற விட்டுட்டு போறாரு. சண்முகம், உன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன்டா, நான் திரும்பி வருவேன், வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்ட்டு போறாங்க. ஏய் சண்முகம், அவன் முக்கியம் இல்லை, இப்ப நம்ம அத்தையை காப்பாற்றணும், அத்தையை பாருங்கிறாங்க பரணி. டேய், அவனை நான் கண்டம் தொட்டமா வெட்டாம விட மாட்டேன், எங்க அம்மா உங்க பொறுப்பு, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவை காப்பாத்துங்க, அவனை நான் வெட்டி கூறு போடாம விட மாட்டேன்ட்டு ஓடி வராங்க. சூடாமணிக்கு ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. அபாய அலறல் கொடுத்து அம்மா அம்மான்னு எல்லாருமே அங்கிருந்து கத்துறாங்க. அத்தையை கொஞ்சம் அசையாம இருங்க சிவபாலா, அங்க ஏதாவது துணி இருந்தா எடுத்துட்டு வாடா, முதல்ல இந்த ரத்தத்தை நிறுத்தி ஆகணுங்கிறாங்க பரணி. சிவபாலன் ஓட்டமா ஓடி போய் ஏதோ துணி தடுறாங்க. சூடாமணி அந்த சூழ்நிலையிலும் தம் கட்டி, மாப்பிள்ள நீங்க போய் என் பொண்ணு கழுத்துல அந்த மாங்கல்யத்தை எடுத்து கட்டுங்க மாப்பிள்ள, நான் பாக்கணுங்கிற. மலையப்பன் கூட வந்த ரவுடிங்களும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பறந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க அத்தனை பேர்த்தையும் பிடிச்சு தாக்குறதுக்கு ஓடி வராங்க சண்முகம். அப்படி இருந்து 2 கையில 2 ரவுடிகளை பிடிச்சு நெருக்குறாங்க. மலையப்பனையும் பிடிச்சிட்டாங்க. நெஞ்ச சீயற அளவுக்கு அடி உதையும் குட்டுக்குறாங்க. கையில இருக்கிற நாடி நர்மைகள் புடைக்க அந்த அளவுக்கு சரியான கோவத்தோட, நீ எங்க அம்மால குத்துனியே, அது யார் தெரியுமாடா, என்ன பெத்த அம்மா, அவதான் என் குலசாமி, அவளையா குத்துனேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சா குத்தி எடுக்கிறாங்க சண்முகம். சண்முகம், நான் உனையை தான் குத்த வந்தேன், உங்க அம்மாவை குத்த வரலைங்கிறாங்க மலையப்பன். என்னைய குத்த வந்தா என்ன தாண்டா குத்தி இருக்கணும், எங்க அம்மாவை ஏண்டா குத்துனேன்னு மறுபடியும் அடிச்சு தாக்குறாங்க. மலையப்பனையும் மலையப்பன் கூட வந்த ரவுடிகளையும் அப்படியே துரத்தி அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க சண்முகம். முதல்ல ஆஸ்பத்திரி போனா ரத்னா கல்யாணத்தை எல்லாம் மறுபடியும் பாத்துக்கலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. இல்ல நான் ரத்னா கல்யாணத்தை பார்த்தே ஆகணுங்கிறாங்க சூடாமணி. ரத்னா கல்யாணத்தை பார்க்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேங்கிறாங்க. இந்த சூடாமணி கேட்கிறேன், நம்ம புள்ள கல்யாணத்தை நடத்துங்க மாமாங்கிறாங்க வைகுண்டத்துக்கிட்ட கேட்கறாங்க. சூடாமணி சொல்லி வாய் மூடந்தோ அப்படியே மயக்க நிலைமையில கண்ணு சொல்லிக்கிட்டு போயிருது. ஐயோ அந்த சாமியார் சொன்னதை நான் கேட்காம போயிட்டேன்னு பாக்கியம் தலதலையா அடிச்சுக்கிறாங்க. சாமியார் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நானும் தலதலையா அடிச்சுக்கிட்டேனே, யாராவது கேட்டீங்களான்னு கேட்கறாங்க பாக்கியம். என் மதினி உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்குதே, யாராச்சும் காப்பாத்துங்க, நான் இப்ப என்ன செய்வேன்னு அழுகுறாங்க. சமுத்திரபாண்டி பேச்சை கேட்டு மலையப்பன சூடாமணியை கொண்டுட்டாங்க. போயிடலான்ட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் கையில வசமா மாட்டிட்டாங்க. பெரிய கட்டை எடுத்து அடின்னு அடிச்சு தாக்குறாங்க. சண்முகம் பாவண்டா, எம்பிட்டு கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கா தெரியுமா, 20 வருஷமா ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்தா, பண்ணாத குத்தத்துக்கு ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு இப்பதான்டா வந்து சேர்ந்தா. எங்க அம்மாவை ஏண்டா கத்தியால குத்து நெக்குன்னு ஒரு குத்துறாங்க. அம்மான்னு உருண்டுகிட்டு கிடக்குறாரு மலையப்பன். எங்க அம்மா உசுரோட இருக்கிற விஷயமே எங்களுக்கு இப்பதான்டா தெரியும், பெத்த பிள்ளைங்களோடவும் கட்டின புருஷனோடவும் வாழலான்னு சந்தோஷமா இருந்த எங்க அம்மாவை இப்படி குத்தி பட்டியாடன்னு அடின்னு அடிக்கிறாங்க சண்முகம். வெங்கடேஷ் ரத்னாவோட கல்யாணமும் நின்று போய் சூடாமணியும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. சண்முகனோட ஆத்திரமும் கோபமும் தாங்க முடியாம அலறிக்கிட்டு நிக்கிறாங்க. சாமியார் சொன்னதை கேட்காம நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு பாக்கியம் தலதலையா அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சனியனும் ஜால்ரா போட்டுட்டு நிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.